என்ன சேனல்? என்ன ஒரு பனிமூட்டமாக காய்ச்சி அதெல்லாம் அமைதியாக இருக்குங்க. நிறைய கூட்டம்லாம் இல்லை. கடவுளே, அவ்வளோதாங்க. பிள்ளையார் என்னோட இந்திக்காரங்க எட்டு குத்தலாக தான் இருக்கும் படி ஃபுல்லாக. இந்த குகையை பார்த்துட்டு போங்க. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. வணக்கம், நான் அவங்க எஸ்எஸ்கே தமிழா. இல்லை எப்படி நீங்கள் சொந்த சொல்கிறீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன பாட்டில் நைட்டில் மலை ஏறுறதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம டே டைமில் மலை இறங்குறத நீங்கள் பார்ப்பீங்க. சரி, ஓகேங்க, வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு இறங்குறது. அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தத்து மலை ஏறிக்கிட்டுருக்குங்க. ஒரு சுக்கு காஃபி ஒன்று குடிச்சிட்டு சாமி அப்படி இந்த கால் பாதம் வச்சாலே சுது சுது சுதுன்னு வருது. சரியான குளிர். போய் ஒரு வேலு குத்தி வச்சிருக்கேன். சரி, ஓகேங்க, நாளை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வா, எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாளை வந்தாச்சு. போகலாம். இல்லை, இந்த இடத்துல இல்லை அப்படிங்க. அதனால இந்த இடத்துல நிறைய பேர் மேலே வந்தாச்சுண்ணா. பார்த்தோம்னா அந்த பக்கம் வார் எப்படி சொர்க்கமாட்டு இருக்குது அடினா. நம சிவாய. பிள்ளையாரப்பா சாமி கும்பிட்டு வந்துருங்க. அது குருவியோட சத்தம் பாருங்க எப்படி. அவ்வளோதாங்க, நம்ம சிவனப்பன் தவம் செய்த இடத்திற்கு வந்து விட்டோம். என்ன சேனல்? சாமி முன்னாடி வாங்க. இந்த பக்கம் ரைட் சைடு திரும்ப. அப்படி ரைட் சைடு கோயில் சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு பேசணும்ல. கையெல்லாம் நடுங்குங்க. ஏதோ சாமி ஸ்டாச்சு கூட தெரியாது. அந்த சாமி ஸ்டாச்சு ஃபைனலாக மலையை ஏறி விட்டு இறங்கி கொண்டு இருக்கிறோம் மக்களே. சிறப்பாக இறங்கி சிறப்பு தரிசனங்க. ஏன்னா அலங்காரம் பண்ணி அலங்காரத்தில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு சிறப்பாக இறங்கிட்டு இருக்கோம். அது நல்லா இப்போ குருவியெல்லாம் இப்போ தான் கத்துது. அந்த செடியெல்லாம் இப்போ தான் தெரியுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கலர்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மண்டபாறு எப்படி இருக்குதுன்னு. இந்த தண்ணியில் குளிச்சங்காட்டி இப்படி இருக்கும். Wait bro.
இதெல்லாம் மலையில தான் இருக்கும் இந்த செடி. சரி, பூ மஞ்சள் பூ, மொட்டு பூ செம. ராஜேஷ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற தலைவர், கிங் ஆஃப் வெள்ளிங்கிரி ராஜேஷ். அப்படியே இறங்கி கொண்டே இருக்கிறோம். 7th மலை இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு வாட்டி வந்தப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஊந்து அங்கே போயிட்டு இருந்தோம். மலை இறங்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6வது மலை. அதுக்கு அடுத்து அங்கே ஒன்று தெரியுது வருங்க, அது 5வது மலை. அப்படியே அங்கே போகணும், அப்படியே அங்கே போயிடும். என்னண்ணா இது போக மாட்டலாமா இருக்குது? இறங்கி விட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது. இது சொர்க்கம் இல்லை, சொர்க்கம். எதுவுமே தெரிய மாட்டேங்க. என்ன ஒரு பனிமூட்டமாக காட்சி அளிக்கிறது. வெள்ளிங்கிரி மலையை மறைச்சிருச்சு. குளிர் தான், சரியான குளிர். குளிர்காண்டெல்லாம் வந்தாலும் நான் ரொம்ப சூப்பு நம்மளுக்கு சளி பிடிச்சாச்சு. எல்லாம் பெனசல் போட்டு போயிருக்கோம் தண்ணி. என்ன பீடிங்க விழுந்துரு உப்புனு. அதான் கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும் போது கண்ணை சொக்கு விடுன்ட்டேன். சொக்கு விட்டு இருந்தே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுது. தூங்கும்போது கொஞ்சம் தூரம் தூங்கிக்கேன். இப்ப நீ நடக்க தூங்குவியா? நீ கொண்டிருக்கும் போது தூங்காத. நடக்க தூங்கினு விழுந்துருவோம் கூப்பிடுச்சு. பாவம் முடியாம லேட் ஆயிட்டா பாரு. ஃப்ரெண்ட் வருது. சாப்பிடுறது இருக்கு. இதுக்கு என்ன சாப்பாடு இருக்கு? ஏதோ ஒரு பழங்கன்னு சாப்பிடு. இதான் சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது 5வது மலை இறங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்து போனால் 4வது மலை ஏறி இறங்குவோம். 5வது மலை இறங்குறோம். கூட்டங்கள் உள்ளது. வேறு எத்தனைக்கு கூசம் யோசன். வாங்க போலாம். ஆமா, இங்கேயே வந்து படுத்துருக்குறோம். இங்கேயே இதுக்கு பார்க்க விடுவாரு.
அவர் பார்த்தாரா? நீ பார்த்தியா? சொல்லி தெரியவே இல்லை எனக்கு. நைட் இங்கே தான் படுத்து கிடந்தோம். கையிழுத்துட்டு கிடந்த ஒரு அக்கா. கடையெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். கடையெல்லாம் போட்டிருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 3வது நாள் நம்ம வந்துட்டு இருக்கங்காட்டி இன்னும் கடையெல்லாம் போடுறதுக்கு டைம் ஆயிருங்க கொஞ்சம். அதெல்லாம் என்ன அமைதியாக இருக்குங்க. நிறையா கூட்டம்லாம் இல்லை. கூட்டம்லாம் இல்லாமல் சத்தமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். எல்லாம் ஒரே சவுண்டோடு போயிட்டுருக்கோம். நைட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சத்தமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். கோழி ஆமாம் இது பார்த்துக்குது. என்னமோ எனக்கு என்னமோ உடஞ்சி உருண்டு வந்து நின்றுச்சு. அடுத்து இங்கே கட்டாகி போச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ 3வது மலை இறங்கிட்டு இருக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2 மலை தான். நான் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் இறங்க முடியும். கால் விண்ணு வலிக்குது. ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டு இறங்கலாம். இதில் இறங்கிக்கலாம். இந்த பக்கம் பாதை சரியில்லை, இந்த பக்கம் பாதையில் போகும். கால் வீங்கப்பட்டது. விரலெல்லாம் வலிக்குதேன்னு தெரியல. ஏன்னா கிரிஞ்சு வந்துட்டுக்கிற விரலுக்கு வலிக்க. விரல வலிக்குதுடா. முதல்ல வேற இருக்குமா? அம்மா ஓட்டுருச்சுன்னா வேணாங்க. அம்மா ஓட்டுருச்சா? கடவுளே. ஆண்டோ மாரியத்தான் வந்துருக்கு. இப்படிக்குன்னு பாருங்க, அம்மா ஓஜியா இருக்கு. சிறிது தப்பினால் மரணம் நிச்சயம். இவ்வளோ டேஞ்சர். ஆம்புலன்ஸா? படுத்துட்டு போகலாம்ண்ணா. போறாரு படுத்துக்கலாம். படுக்கிறதா? இது போச்சு எல்லாம். ஓய் படுக்கிறது வரும்போது இந்த மாதிரி உட்காரவே முடியல. எல்லாம் அங்கங்கே பச்சை எடுத்து இருக்குது. ரொம்ப நேரம் இறங்கின மெனிக்காவே இருக்கிறமே. எங்கடா போகிறோம்? குருவி இறங்கின மெனிக்காவே இறங்கிட்டு இருக்கிறோம். இறங்கி சேர்த்துலையம்மா கடவுளே. ஹாய் காய்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நாங்கள் அப்படியே வச்சுக்கோங்களா. எப்படா கீழே வரும், எப்படா மேலே போகுன்ட்டு கிடந்தா நடக்காது. இறங்கினே இருக்கணும், இறங்கினே இருக்கணும். ஆமாம், இறங்கினே இருக்கணும். நம்ம வரும்போது மட்டமாக கிடந்துச்சேன், மண் ஏறிட்டு கிடந்தது. இப்போ பாரு எப்படிக்குதுன்னு. வந்தவங்க அது ஃபுல்லாக மண் ஆக்கிடுவாங்க. எத்தனை பேர் போயிருப்பாங்க. இப்படி இருந்ததா வழுக்கு பாறை வந்துக்கிட்டோங்க. அவ்வளோதான். ஆனால் என்னண்ணா குட்டை தெரியுதுங்க. அங்கே பாரு குளமா? கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. 1974 தெரியுது பச்சையா. 2/6/1900. ஓகே வாங்க போ. டிஃபிகல்ட்டானது இதுதான். கால் நெக்குன்னு அடிக்கி. ஓகே, இப்படி கீழே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன்.
பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. என்னடா அப்படி மெது இறங்கலாம். கடைசி மலை இறங்க போகிறோம். இதுதாங்க கஷ்டமே. சரி வாங்க போகலாம். பொரிச்சுங்கிற தலை திங்கிட்டு என்ன வேண்ட அப்புறம் திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது நேர்மையாக இருக்குது கொஞ்சம் அவ்வளோ வித்தியாசம். பழகல புடிங்க தின்னு வழக்கம் இல்லை. இது இன்னும் மரம் சாஞ்சிருச்சாட்டு இருக்கு. கொம்பன் தள்ளிட்டானான் இருக்குது. கொம்பன் ஒரே தள்ளிட்டான். எத்த சோட்டவா கொம்பன் தள்ளிட்டாரு வேறு. எத்த சோட்டு மரமா இதே மரம் துண்டு போட்டு இங்கே கிடக்குது வேறு. லோடு ஏற்றலையாட்டு இருக்கு. என்னோட இந்திக்காரன் வராங்க. பாய் மதிக்கிறாங்க இந்திக்காரன். நம்மளை பார்த்தா மதிக்கிறாங்க. அழிவுக்க மதிக்கிறாங்க. மக்களே முதல் மலையோட படிக்கட்டு இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து ஒரு தூக்கமே போட்டோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி தானாக வந்தாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். கீழே வந்துட்டுருக்கோம். படிக்கட்டு பாருங்க இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். ரொம்ப கிட்ட தூரமாக இருக்கும். அங்கே ஒரு கல் விழுந்து இறங்கி சாமி. இப்படின்னு வருங்க. நெட்டு குத்தலாக தான் இருக்கும் படி ஃபுல்லாக. இப்படின்னு வருங்க. சரி வாங்க கீழே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இப்படி மேலே ஏறுறீங்க அப்படின்னா இந்த குகையை பார்த்துட்டு போங்க. பயங்கரமாக இருக்குள்ள. அங்கே ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மலையை ஏறி முடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே இறங்கணும். அவங்க அண்ணாங்களாம் வந்துட்டுருக்காங்க பின்னாடி. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குளிர் காலத்தில் வர்றதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தாங்க. சரியான குளிர் மேலே பார்த்துனாலே குளிராக தான் அடிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. கண்ணு ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. போய் தூங்கணும். போய் சாப்பிட்டு போய் தூங்கினா வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணும். அதேமாதிரி இந்த டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதியாக ஏறிட்டு மன நிம்மதியோடு இறங்கலாம். இல்லைனா சத்தம் போட்டுட்டு சவுண்டோடு இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சத்தமே இல்லாமல் ஏறணும் அப்படின்னா இந்த டைமில் வாங்க. குளிர் பிரச்சனையெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏறலாம். மற்றபடி குளிர் தாங்க முடியாது அப்படின்னா ஏறவே வேணாம். தயவு செஞ்சு இன்னும் 2 மாதம் கழிச்சு ஏறுங்க. ஏன்னா அவ்வளோ குளிர் அடிக்கும் மேலே. சரி ஓகேங்க. அந்த அளவுக்கு இப்போ இறங்கும்போது தான் சரியான டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஆனால் தூக்கம் கிட்டமா. சரி ஓகேங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். திரும்ப விடைபெறுது உங்களை SSK தமிழா. சரி ஓகேங்க. டாடா பாய்.